Pengetul. ராஜா சொல் ராஜா புரியுதா சொல்ல ஒன்றா என்னடா எனக்கு முக்கியம் நீ தானே அவர் மாவட்ட பொறுப்பு போட்டுருக்க இல்லை வெளியில் போய் விளையாட போனதான் வந்து பணியாற்ற போகிறேன் அங்கே போய் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஃபோட்டோ சகோதரி தான் உட்காந்துருந்தாங்க. நான் வந்தோடனே எனக்காக இடம் கொடுத்தாங்க. சரிடா ஏன்னா வெரி வெரி தம்பி தினேஷ் தானே உங்களா ரைட் பார்த்துட்டு மூணு ஓகேண்ணா இல்லைவா தினேஷ் கடைசியாக இன்று நாம் இந்த தேதியை இங்கே ஒதுக்கி இந்த மருத்துவ முகாமை நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிறப்பாக இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல மருத்துவர்கள் வந்திருக்காங்க. பொது மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க அந்த மூலையில் உட்காந்துருக்காங்க. எலும்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த அதுக்கு அருகாமையில் இருக்கும் எலும்பு மருத்துவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் மருத்துவம். இங்கே வரக்கூடியவங்க எல்லாருக்குமே பிபி சுகர் 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பிபி சுகர் கம்பல்சரியாக செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெயரும் பதிவு பண்ணிட்டு நீங்கள் வந்து பொருள் பிரிச்சு மருத்துவமனைக்கு தொடர்ச்சி நீங்கள்
கொரோனா அதுக்கான மருத்துவ குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இந்த மருத்துவ அண்ணன் ராஜா செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மருத்துவ முகாமை ஏற்படுத்தியிருக்கிறார். இத்தகைய மருத்துவ முகாம் நிகழ்வுகளை நடத்துவதற்கு எந்த ஃபார்மாலிட்டியும் எதிர்பார்க்காமல் சற்றும் தயங்காமல் இந்த கட்டடத்தை வழங்கியிருக்கிற பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வீரா பாலன், பொதுச் செயலாளர் மணிநகரன், பொருளாளர் இளையராஜா, அலுவலக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு இடவல் பணிவை உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை பதிவு செய்ய கடமைப்பட்டேன். பிம்ஸ் மருத்துவமனை என்பது மிக மிக வலிமையான தென்னிந்திய அளவில் மிகச்சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். மிக முக்கியமாக வணிக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிராமல் சேவை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனம் இயங்கி வருகிறது என்பதை இந்த தருணத்திலே பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. அப்படியான இங்கே கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லையா என்று கேட்கலாம். வசூலிக்கப்படுகிற அந்த கட்டணம் என்பது அதனுடைய மிக அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது தவிர எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு சமூக நலப் பணிகளில் விடுதலை சிறுத்தைகள் தங்களை தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு அம்சமாக நெய்வேலி நகரியத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று ஒரு மருத்துவ முகாமை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு இளவல் குழந்தைராஜ் அவர்களது ஒருங்கிணைப்பில் முன்னணி பொறுப்பாளர்கள் இணைந்து பிம்ஸ் மருத்துவமனையை துணையாக கொண்டு ஒரு வலுவான சிறப்பான மருத்துவ முகாம் என்எல்சி SC/ST பணியாளர் நலச்சங்க கட்டிட வளாகத்திலே போதி அரங்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு மருத்துவர்கள் இதில் பங்கெடுத்து கொண்டு வருகிற நோயாளிகளுக்கு பார்வையாளர்களுக்கு மிகச்சிறப்பான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிம்ஸ் மருத்துவமனையினுடைய மக்கள் தொடர்பு அலுவலரான மரியாதைக்குரிய தோழர் ராஜா செல்வம் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இதை ஒருங்கிணைத்திருக்கிறார். நெய்வேலியை பொறுத்தவரையிலே என்எல்சியில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒரு வலுவான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. பிற ஒப்பந்த தொழிலாளர்கள், நிறுவனம் சாராத தொழிலாளர்கள், அவர்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் தேவை என்கிற அடிப்படையில் ஒரு உரிய காலத்தில் பொதுவாக நோய் தொற்றக்கூடிய மழைக்கால பகுதியில் இந்த மருத்துவ முகாம் நடப்பது மிக சிறப்பானது. இதில் ஈடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய மருத்துவ முகாம்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவது நல்லது. அதிலே தோழர்கள் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.